ஆடி மாதம் வந்தாவே இனிப்பாரம் அதிகமாக பண்ணுவோம். இனிப்பு கொழுக்கட்டை பாயாசம் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுவோம். காரணம் என்னென்னா, நல்ல மழை மாதிரி பெஞ்சு நல்ல செழிப்பாக இருக்குது. ஆடி மாதம் காடமாக விதை போட்டு காட்டை பார்த்தா பச்சை பசையேன்னு இருக்கும். அந்த சந்தோஷத்தில் இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். பிள்ளை குட்டிகளுக்கும் கொடுப்போம். ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை, மழையே சுத்தமாக இல்லை. காடாடுறது கூட மழை பெய்யுது. நாவால் கொழுஞ்சி போடலாம் காஞ்சி கமரோடி கிடக்குது. எல்லாம் பின்னாடி பாரு எப்படி காஞ்சி போச்சுன்னு பாரு. சரி, பிள்ளைகளுக்காவது செஞ்சு கொடுக்கலாம். இன்னைக்கு வாங்க கோதுமை ரவையில் பாயாசம் பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 2 மூணு பாசி பருப்பு, நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறுது, எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கோதுமை ரவை, இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா பொரியணும், நல்லா பொரிஞ்சிக்கணும். கோதுமை ரவை நல்லா மணக்குது, இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். பாப்பா, நெய் ஒரு 3 ஊற்று. சரியா? 15 முந்திரி பருப்பு, நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி செட்டு வச்சுருக்காத. சரியா? 1/4 கப்பு திரசை, நல்லா மொட்டு மொட்டாக வந்துடுச்சு பாரு. வறுத்து வச்ச பாசி பருப்பு, நெய்யிலையும் ஒரு ரவை தொலைக்கலாம். வறுத்து வச்ச ரவை, நல்லா மணக்குது, நம்மளே எடுத்துக்கலாம். சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். டீ டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி, தண்ணி நல்லா சூடு எடுத்து வெள்ளத்தில் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தண்ணி குடிக்கிறீங்க. தண்ணி நல்லா காஞ்சி போச்சு. பொடி பொடினா வெள்ளத்தை போட்டுக்கலாம். 2 கப்பு வெல்லம், வெல்லம் நல்லா கரையிட்டு, நல்லா வெல்லம் கரைஞ்சிக்கிடுச்சு. மேலே இறக்கலாம்.
தட்டு இறக்கி வைக்கலாம். ஒரு அரை பூண்டு ஊத்தாய. சரியா. அந்த கரண்டி வச்சேன். சுரண்டி வச்ச தேங்காயும் ஒரு கப்பு. கட்டு நல்ல நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்தா போது எடுத்துக்கலாம். நெய்யும் தேங்காயும் எப்படி மணக்குதுன்னு பாரு, நல்லா மணக்குது. தேங்காயும் வறுத்து வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். தண்ணி கிடையாது, அந்த செம்பெடுத்த ஒரு சொம்பு தண்ணி. நெய்யில் வறுத்து வச்ச ரவை பாசி பருப்பும் போட்டுக்கலாம். நல்லா வேவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேவிட்டு நல்லா கொதிச்சு வேவிட்டு நல்லா ரவை வெந்துக்கிடுச்சு. இன்னும் மேலே இறக்கலாம். தட்ட சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கண்ணு அந்த பாலை எடுத்தா சரியா. 1/2 லிட்டர் பால். பால் நல்லா கொதிக்கிட்டு பாப்பா இந்த 5 ஏலக்காய் இதை நுணுக்கிட்டேன். சரியா. நல்லா பால் கொதிக்குது. இதுக்கு மேலே வேவிச்சு வச்சு ரவை போட்டுக்கலாம். வச்சு போய் வடி எடுத்தா சரியா. கண்ணே இதுக்கு மேலே சக்கரை தண்ணி வடிச்சு ஊற்று. சரியா. நல்லா கொதிச்சு வேவிட்டு நல்லா நல்ல வாசனையாக நல்லா மணக்குது. கண்ணே ஏலக்காய் படி எடுத்தா இருக்குது இங்கே இருக்குது. இதுக்கு மேலே அரைச்சி வச்ச ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். நல்லா பால்லையே 5 நிமிஷம் நல்லா வேகுது. நல்லா கமன்னு மணக்குது. நல்லா வெந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே இறக்கலாம். நெய்யில் பொரித்து வச்சா திராசை போட்டுக்கலாம். பொரித்து உடச்சி வச்ச முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு போட்டு இறக்கலாம். இறக்கு. கோதுமை ரவை பாயாசம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்க சாமியே. சரியாயா. மீன் கொடுங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்று. கோதுமை ரவை பாயாசம் சூப்பராக இருக்குதாயா. பிடி மீனுக்கு
தம்பி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதுல்ல? அது சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? சாப்பிடுங்க. கோதுமை ரவை பாயசம் சூப்பராக இருக்குதாயா? சரி, நல்லா நல்லா இருக்குல்ல? நல்லா சரி, சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ஊத்தக்கலையே நாக்கில் வச்சு ஊறுது. மோட் மிளகிட்டுங்களா? சூப்பராக இருக்குது. நல்லா தித்துப்பா கோதுமை ரவை பாயாசம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த கோதுமை நல்லா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்ல வலுவு. பூரி சப்பாத்தி இதெல்லாம் சுட்டு சாப்பிட்றத விட இது இந்த மாதிரி பால் நல்லா வேவிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. உடம்புக்கு நல்ல வலுவு, நல்லா நெய் ஊற்றி இருக்கிறதுக்கு உடம்புக்கு நல்ல வலுவு. எல்லாருமே தித்துப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் பிள்ளைகிட்டேருக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல வலுவு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.